ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போது இந்த வீடியோவில் நம்ம சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த த்ரெட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சார் இந்த மெத்தட் வந்து என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது புரிய மாட்டேங்குது, இப்போதைக்கு இந்த மெத்தட் வேணாம், இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நார்மலாக போடுற மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு மெத்தடுமே வந்து என்னென்னா புரிஞ்சுக்கிற வரல கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த த்ரெட் மெத்தடை வந்து எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மெத்தடை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 6-7 சம்ஸ் வந்து என்னென்னா ஒரு 6-7 ட்ரையாங்குலர் சீட்டிங்கோ ஆக்டக்னலோ எக்ஸக்னலோ எது கேட்டாலும் வந்து என்னென்னா இந்த மெத்தடில் வந்து சால்வ் பண்ணலாம். இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சயின்டிஃபிக் ரீசனாகவே வந்து என்னென்னா பார்ப்போம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மட்டுமே வந்து என்னென்னா நமக்கு ஒரு ஸ்பீடும் அக்யூரஸியும் வந்து என்னென்னா கிடைக்கும். ஸ்பீட் அப்படின்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அந்த கான்செப்ட் தெளிவாக இருக்கணும், அப்புறம் அக்யூரஸி, அப்புறம் தான் வந்து என்னென்னா ஸ்பீடு கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து என்னென்னா நம்ம பாட்டியோ தாத்தாவோ எல்லாருமே வந்து என்னென்னா ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லாமல் அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க அவ்வளோ நடப்பாங்க, அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க நடக்க நடக்க அந்த உடம்பே வந்து என்னென்னா அவங்களுக்கு அந்த ஆக்டிவாக இருக்கும். இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார்மிங் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு கஷ்டமான ஒரு ஆக்டிவிட்டி தான் ஃபார்மிங். ஏன்னா அவ்வளோ லேஸில் வந்து பண்ண முடியாது. அந்த முதுகு வலிக்கோ எல்லாமே வந்து என்னென்னா கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அவங்கள போய் கேட்டிங்கன்னா ஒரு கஷ்டமான வேலையை செய்கிறவங்களுக்கு, இல்லை சார் எனக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தது, போக போக அதுவே பழகிடுச்சுன்னா வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஏன் எல்லாத்தையுமே விட நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம அம்மா இருக்காங்க, இப்போ நம்ம பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த 10 months எவ்வளோ பெயின் கொடுக்குறோம், எவ்வளோ அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், எவ்வளோ அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அந்த இதெல்லாம் அவங்க கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நம்மளால இங்கே இருக்க முடியுது. அப்போ நம்ம பிறக்கும் போதே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் நம்மளை வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுறாங்க, பிறக்கிறோம் அப்படின்னா, அப்போது வாழும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்ற போது அப்போ அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்காதுன்னு நான் சொல்ல, ஆனால் நம்மளுடைய ப்ராக்டிஸ் தினமும் இருக்கணும். நமக்கு அந்த தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே வந்து என்னென்னா இந்த எக்ஸாமில் நம்மளால் ஜெயிக்க முடியும். எப்போவுமே ஒருத்தவங்க பயந்தாங்களே வந்து என்னென்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த இது வராது, அந்த விஷயம் வராது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படின்னு இல்லை, இது என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மூளை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து என்னென்னா நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்துடுச்சுன்னா அந்த இது உங்களுக்கு செட் ஆகிடும். இது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேங்க்யூ.